அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவையா சண்டை கடையான்னு தெரியாத அளவுக்கு பல விவாதங்கள் போச்சு. இதுல ரொம்பவே பர்சனலா தாக்கி கொண்ட ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள் பேசின பேச்சு தான் ஹைலைட்டே. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, விரிவா பேசுவோம். இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் செய்யக்கூடிய திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம் போட்டிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி நடக்க போற மிகப்பெரிய மாபெரும் திட்டம். அது என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுடைய ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்டையும் கமெண்ட்ல கொடுத்துருங்க. ரைட்டு, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இன்னைக்கு சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் இந்த கார் விவாதம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் போச்சு. உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு எங்களுக்கு திமுக கார் 59 எம்பளுகளுக்கும் கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட்டு, இந்த கார் வேணாம் அப்படின்ற பஞ்சாயத்து இது திமுக சொல்லும்னு நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் இது எதிர்பார்த்ததை தாண்டி இன்னைக்கு எத்தனையோ 90% எம்எல்ஏக்கள்கிட்ட கார் இருக்குது, நல்ல வசதியானவங்க இருக்காங்க. ஒரு 10%லேருந்து 15%க்குள்ள ஏழ்மை நிலையிலேயே நடுத்தர நிலையிலேயே இருக்காங்க. நம்மள மாதிரி அன்றாடம் காட்சிகளாக இருக்காங்க. இது உண்மை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதயநிதி இதை வச்சு என்ன அரசியல் பண்ண போறாரு அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிர்மல்குமார் அவர்களுடைய ஒரு பதிலடியை நம்ம பார்த்தே ஆகணும். யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சொன்ன மிகப்பெரிய ஊழல் வந்து இன்னைக்கு சட்டசபையிலேயே வெளியில வந்திருக்கு. என்னன்னா அவருடைய அந்த ஒரு மின்சாரத்துறையில் மின் மாற்றிகள் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த மின்சார தளவாடங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சட்டசபையில் போட்டு உடைச்சிருக்காரு நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். இது போக உதயநிதி இதுக்கு குறுக்கிட்டு சொன்ன பதில் தான் ஹைலைட்டே. என்னன்னா, எங்களுடைய 3 துறைகளோட ஃபைல்ஸ் வந்து முதலமைச்சர்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஃபைலை நீங்கள் திறங்க, நாங்கள் என்ன அப்படியா பயந்துக்கிட்டா இருக்கோம், நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் திறந்து ஒருவேளை அதில் எங்களுக்கு மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னா நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஃபைலை நீங்கள் மூடியே வச்சுருக்காதீங்க, யாருன்னு திறந்து பார்த்துருங்க, ஒருவேளை எங்களுக்குள்ள ஏதோ மிஸ்டேக் வருது அப்படின்னா நாங்கள் உடனடியாக நீதிமன்றம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவோம், நீங்கள் பூட்டியே வச்சிருக்க அந்த ஃபைலு பூசணம் தான் பூத்து போகும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு உதயநிதி. நம்ம நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்த நிதி அவர்களே, உதயநிதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பித்த உடனே சபாநாயகர் குறுக்கிட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் தூக்கிடுறேன்னு சொல்லும்போது அமைச்சர் அவர்கள் உடனே இது நீங்கள் தூக்கலாம் வேணாம், நானே வந்து பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. உடனடியாக உதயநிதி எந்திரிச்ச சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ரொம்பவே வந்து பர்சனல் அட்டாக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு சட்டசபையை. லைவ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சேகர் பாபுவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், முழுக்க நேரலைக்கு பயந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இவ்வளோ நாள் திமுக காரங்க நேரலையை பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டசபை நீங்கள் நேரலையில் கொடுக்குறீங்க, இது வந்து எங்களுக்கு தப்பாக போகுது, என்னதான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டாலும் எங்களுக்கு பேர் வந்து தப்பாக போனதானேன்றதை தாண்டி இன்னைக்கு வெளிப்படையாக உதயநிதியே சொல்லியிருக்கிறாப்புல, இந்த நேரலை அப்படின்றது திமுக தான் முதல்ல கொண்டு வந்துச்சு, அப்புறம் திமுக ஊழல் ஆரம்பித்த உடனே நாங்களே நிப்பாட்டிட்டோம் மக்கள் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குக்கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் வானொலி மூலியமாக கூட நேரலையை சேருது அப்படின்னா அது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களால் மட்டும்தான் அப்படின்றத நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் உறுதிப்பட சொன்னாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதுதான் ஹைலைட்டு. நீங்கள் நேரலையெல்லாம் கொடுத்தீங்க, ஆனால் உங்கள் சைடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க, உங்களுடைய எதிர்த்தரப்புலேருந்து வாதம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அமர்த்திடுவீங்க, இல்லை நீங்கள் ஏதோ வெளிநடப்பு பண்ண போகிறீங்கனாலும் அமர்த்திடுவீங்க, இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட பர்சனல் அட்டாக்குகளை பண்ணி முடிச்சாச்சு. ரைட்டு, இப்போ நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு வருவோம். 3 மணி நேரம் பாத்ரூமில் என்னை உட்காந்துருந்ததை பார்க்குறதுக்கு தான் அமைச்சர் போட்டிருக்கீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கிறாரு. உண்மையிலே நல்ல கேள்வி. ஏன்னா அன்னைக்கு இங்கே நடந்ததே அதானே, எப்படா கோர்ட்டு திறப்பாங்க, எப்படா ஜாமீனை வாங்குவோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காவல்துறையை காக்க வச்சு உள்ளேயே உட்கார்ந்திருந்த உதயநிதி திடீர்னு யோசிச்சு எடுத்த அந்த முடிவு தான் கார் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பதிலை நீங்கள் வந்து உண்மையிலே எதிர்பார்த்திருக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் ஆன உடனே, எதிர்க்கட்சி தலைவர் ஆல்ரெடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்களாவை காலி பண்ண உடனே பங்களாவை புதுப்பிச்சு அந்த பங்களா மட்டும் எனக்கு வேணும்னு நீ கேட்டிருக்கல, அப்போ கார் உனக்கு வேணும் வேணான்றதை நீ தானே வந்து சொல்லணும். அறிவிப்பு அப்படின்றது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம கூட இதெல்லாம் யோசித்தோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதுக்குன்னே காரு, நாளைக்கு அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஏன் வாங்கிக்கிற மாட்டாங்களா? நம்மளே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்ட கேள்விகள்னா நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கார் பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவில் வெடிச்சிச்சு. இதில் என்ன சொல்ல போகிறாங்க நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்னு சொல்லும்போது ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கி அழகாக அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பதில். இன்றைக்கி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற 234 பேரில் பணக்காரங்க ஏழை அப்படின்றது கிடையாது. 234 பேரும் சமம். அதில் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரின்னும் போது 234 கார்ப்பா,
இதில் வேணும் வேணான்னு நீங்கள் தான் படிவம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி ஃபார்ம் கொடுத்து வாங்கிக்கணும். இதுதான் வந்து முறை. எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்லலாம் ஃபார்மில், எனக்கு வேணாம்னு நீங்கள் சொல்லிடலாம் ஃபார்மில். இதுதான் வந்து முறையாக இருக்கும்போது திமுக காரங்க உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஓகே விளையிடுவீங்க. அடுத்து ஆல்ரெடி இதுதான் டிவிகேவுடைய நிலைப்பாடும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50-60% மேலே கார் 2-3 கார் வச்சுருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் வேணான்னு விலகிக்கிருவோம். ஆல்ரெடி இப்போ கார் இல்லாத விசிகேவுடைய ஆளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் உடைய தோழர்களாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழக நம்மளுடைய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், கார் இல்லாதவங்க வாங்கிக்க போகிறாங்க. இதுதானங்க நியாயமும் கூட. அவங்களுடைய தேர்தல் பிரமாண அடிப்படையில் சொத்துக்களை உண்மையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே. இல்லை நான் மீறி தமிழக அரசை ஏமாற்றி மக்கள் பணத்தில் நான் கார் வாங்கியே தீருவேன் அப்படின்னா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து மக்களுடைய பணிக்காக நாங்கள் அரசு சார்பாக கொடுக்குற ஒரு விஷயம். இதுதான் வந்து மக்களுடைய பணிக்கு. இப்போ ஒருத்தர் வந்து 3 லட்சம் மக்களை சந்திக்க போறார் அப்படின்னா அது அவருக்கு கார் வேணும், உதவியாளர் ஒன்று வேணும். அப்போ தான் மக்களுடைய பிரச்சனைகளை நோட் பண்ணி வைக்க முடியும், அதை கணினி மயப்படுத்த முடியும், அவங்களோட குறைகளை சரி செய்ய முடியும். இதுதான் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய நிலைப்பாடு. இது ஓகே. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு உதயநிதி வந்து கார் வேணான்னு சொன்னதாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு நேரடியாக நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பதில் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய பதில் வந்து உடனே டான்னு வந்து அமைஞ்ச ஒரு விஷயம் வந்து உண்மையிலே நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உடனே வீறு கொண்டு எந்திரிச்சு அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்படி அப்படிலாம் சொல்ல போகுது, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மின்சாரத்துறையில் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் அந்த 5 ஆண்டு காலங்களில் 4 அமைச்சர்களையும் மாற்றிருக்காருன்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன உடனே செந்தில் பாலாஜி உடனே எந்திரிச்சு அப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியில் எத்தனை பேரை நீங்கள் மாற்றுவீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு எந்த துறையில் எந்த அமைச்சர் போட்டால் பொருத்தமாகும்னு அவருக்கு தோணுதோ அவரை தான் வந்து போடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மின்சாரத்துறையில் செந்தில் பாலாஜியை போட்டது ஸ்டாலினுக்கு தோணாமல் போட்டாப்லையா? ரைட்டு, போட்டாப்லையில அவர் ஜெயிலுக்கு போனது எல்லாரும் உலகமே பார்த்துச்சு. அப்போ அவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த துறை காலியாக கிடக்கு, துறைக்கு ஆள் போட்டாங்கன்னு வேறு வழி இல்லாமல் தங்கம் தென்னரசாக போட்டாங்க. ரைட்டு, அவருக்கு இந்த நிறைய அதாவது அந்த நிர்வாகம் பண்ண முடியல, சிவசங்கரனை இறக்குனாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா மின்சாரத்துறையில் அமைச்சர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஊழல்கள் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, தளவாடங்கள் புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர்கள் புதுசாக அமௌண்ட்டு நிதியை இறக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வேலை நடக்கவே இல்லை. இன்றைக்கி மின்சாரத்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், மின்சாரத்துறை இயக்குநர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் பணியாளர்கள் பற்றாக்குறையாக இருக்குது. சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் மின்சார ஊழியர்கள் இல்லாமல் ஒப்பந்த ஊழியர்களை வச்சு இன்றைக்கி எவ்வளவோ வந்து பணிகளை செஞ்சாலும் கூட கரண்ட் கட் அப்படின்றது இன்றியமையாமல் போச்சு. ரைட்டா? இதுதான் வந்து இன்றைக்கி தமிழக மக்கள் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை வந்த 100 நாளில் சரி பண்ணிடணும் நீங்கள் அப்படின்னு கூட இன்றைக்கி நம்மளுடைய தலைகளில் எல்லாமே வச்சாலும் கூட 15,000 ஊழியர்களுக்கு உடனடி வேலை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நின்றுக்கிட்டே ஒரே நாளில் பணி நியமன ஆணை வழங்கினார். இது நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்னமும் கூட சில வேலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூராக இருக்கட்டும், சில ஏரியாக்கள் சென்னையில் இருக்கிற மின்வெட்டுகள் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல விரும்பலை, வருது, அதுக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இது போக பொதுமக்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த கரண்ட் பிரச்சனை அப்படின்றது. கரண்ட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் செந்தில் பாலாஜியும் திமுக அரசும் பண்ணியிருக்காங்களோ அதை இன்னைக்கு புட்டு வச்சாரு நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். இதை தாண்டி நிறைய விவாதம் வந்துச்சு, அதையும் நம்ம பேசிடுவோம். கார் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு வச்ச ஆப்பு தான் பெருசு. எப்போ அவங்களுக்கு அரசு சார்பில் வந்து பங்களா கொடுக்குறாங்க, எடப்பாடியோட பங்களா, எதிர்கட்சிய தலைவராக இருந்தவர் அவர் காலி பண்ணதுக்கப்புறமா இந்த பங்களா எனக்கு வேணும்னு எதிர்கட்சியான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் பேப்பர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்களோட வேலை என்ன? அவர் தானே எதிர்கட்சி தலைவர், கொடுத்தானே ஆகணும், இதான உலக வழக்கம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அப்போ உங்களுக்கு கார் வேணான்றதையும் நீங்கள் தான் சொல்லணும், எங்களுக்கு பங்களா வேணுன்றதையும் நீங்கள் தானே சொல்லணும். வாங்கியிருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பங்களா மட்டும் வேணும், கார் வேணாம், ஓகே, இதுதானே உங்களுடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக வந்து இன்றைக்கி அனைத்து விஷயங்களையும் போட்டு முடிச்சு விட்ட ஒரு தருணம். இதில் சபாநாயகர் அவர்களுடைய மிகப்பெரிய கோபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட தாக்குதல்களுக்கு சபையில் எப்போவுமே அனுமதி கிடையாது. திமுக காரங்க அடிக்கடி கையை தூக்கிக்கிட்டு நீங்கள் இருக்கையிலேருந்து இன்னொரு தடவை எந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்கள் மேலே நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு எச்சரிக்கையே விட்டுருக்காரு திமுகவுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பாக நம்மளுடைய நிர்மல்குமார் அமைச்சரை சங்கிய அமைச்சர் என்று சொன்ன உதயநிதி அவர்கள் ஜோசியக்கார பிரச்சனையை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது. இன்றைக்கி இந்த ஃபைல்ஸை நீங்கள் திறக்கீங்க, எப்போ உங்களுக்கு ஜோசியக்கார திறந்தால் தான் சொன்னால் தான் நீங்கள் திறப்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கலைஞருடைய மஞ்சத்துண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாதத்தை முன்வைக்கிறாங்க. திமுகவுடைய கலரோ கருப்பு சிவப்பு, அப்புறம் ஏன் கலைஞர் அவர்கள் மஞ்சத்துண்டை கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஜோசிய
ஜோசியக்காரர் சொன்னனால தான் மஞ்சள் துண்டு அவர் கழுத்தில் போட ஆரம்பித்தார். அந்த மஞ்சள் துண்டு அவர் கழுத்தில் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஜெயிக்கவே ஆரம்பித்தார். இதுதான் வந்து கலைஞருடைய ஒரு வரலாறுன்னு சொல்லி அதுக்கான வரலாறையும் போட்டு உடச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுகவுடைய குட்டுகளும் வெளிப்பட்டு விட்டது. இதுதான் வந்து உண்மை. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்துடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க.